ஹாய், மைசெல்ஃப் டாக்டர் மிதின் குமார். நான் வந்து நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் டெர்மட்டாலஜிஸ்ட்டாக இருக்கேன். அதாவது தோல் நோய் நிபுணராக இருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோல், நகம், முடி சார்ந்த அனைத்து சார்ந்த பிரச்சனைகளையும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து எவ்ரி சண்டே வந்து இங்கே கன்சல்டேஷனுக்காக வரேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோல் சார்ந்த சர்வீசஸ் வந்து என்னென்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெர்மட்டாலஜி, அப்புறம் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி, இதெல்லாமே நம்ம வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தோல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக வரது வந்து பார்த்திங்கன்னா முகப்பரு, டாண்ட்ரஃப், அதாவது அப்புறம் உங்களுக்கு சொரியாசிஸ், படர்தாமரை, எக்ஸிமா, இந்த மாதிரி அனைத்து விதம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜென்ரலாக தோல் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக அவங்களாவே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாங்க. அதாவது வீட்டில் இருக்கிற மருந்துகளை வச்சு அவங்களாவே வந்து செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிப்பாங்க. அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தோலோட அலர்ஜி வந்து இன்னும் அதிகமாகி அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஸ்கின் டாக்டர்கிட்டலாம் போய் பார்க்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும். எப்பயுமே உங்களுக்கு தோல் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஒரு சிறந்த தோல் நிபுணரை பார்க்குறது தான் நல்லது. ஸோ அதுதான் வந்து டெர்மட்டாலஜிஸ்டோட ஒரு முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் வந்து மெடிக்கல் டெர்மட்டாலஜி இல்லாமல் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அழகியல் சார்ந்த ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து இங்கே டீல் பண்ணுறோம். ஸோ நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா வகையான லேசர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அது நம்மக்கிட்ட வந்து கார்பன் டை ஆக்சைடு லேசர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேசர் ஹேர் ரிமூவல் இருக்குது. ஸோ இந்த லேசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா எல்லாமே அழகியல் சார்ந்த தொந்தரவுகளை நம்ம சரி பண்ணுறதுக்காக. இப்போ வந்து CO2 லேசர் அப்படின்றது பார்த்திங்கன்னா தழும்புகள், இப்போ நிறைய பேருக்கு அடிப்பட்டவொடனே தழும்பு வரும். அப்புறம் கீலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கீலாய்டுனா ரொம்ப பெரிய கட்டியாக உங்களுக்கு தழும்புகள் மாறி வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து நம்ம லேசர் மூலமாக இங்கே குணப்படுத்தலாம். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேசர் ஹேர் ரிமூவல். ஸோ நம்ம உளுந்தூர்பேட்டை நேபர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து லேசர் ஹேர் ரிமூவல் எங்கே பண்ணுறாங்கன்னு தெரியாமலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இனிமேலாவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணிக்கலாம். லேசர் ஹேர் ரிமூவல் அப்படின்னா என்னென்னா முகத்தில் தேவையில்லாத முடி, அதாவது அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முடிகளை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஒரு 4-5 செஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பேக்கேஜுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். நீங்கள் அது ரொம்ப பெனிஃபிஷியலாகவும் இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து CO2 லேசர் வந்து தழும்புகள், அப்புறம் கரும்புள்ளி நீக்குதல், அதாவது கெமிக்கல் பீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் பீலிங்னா இப்போ ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா முகப்பரு வரும். அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் டாட்ஸ், கரும்புள்ளிகள் மாதிரி வரும். அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட், அதாவது PRP அப்படின்னு சொல்லுவாங்க, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி. அது ரொம்ப இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது ஹேர் ஃபாலுக்கான ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து PRP வந்து இப்போ நிறைய சென்டரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்க PRP அப்படின்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட பிளட்டை எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி அந்த பிளாஸ்மா வந்து தலையில் வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுப்போம். அது வந்து உங்களோட முடியெல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சில ஸ்கின் மித்ஸ் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் வந்து இந்த காலத்தில் இப்போ இருக்கிற சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப வந்து டேன் ஆகும். ஸோ அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் தான். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சன்ஸ்க்ரீன்லாம் நீங்கள் போடக்கூடாது, அது வந்து உங்களுக்கு கெடுதல். ஸோ இதுவுமே ஒரு மித்து தான். சன்ஸ்க்ரீன்ன்றது ஒரு முக்கியமான ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து நீங்கள் ஒரு நல்ல சிறந்த தோல் நோய் நிபுணராக பார்த்து நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மாய்ஸ்சரைசர், அதுவுமே வந்து நீங்கள் உங்களோட ஸ்கின் டாக்டரை பார்த்து நீங்கள் அவங்க ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்னொரு மித்து வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் வச்சு இப்போ நிறையா சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகனட் ஆயில் இதெல்லாமே வந்து உங்களோட தலையை வந்து ட்ரை ஆகாமல் தான் பார்த்துக்கும். இது வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு அந்த அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நீங்கள் தோல் நிபுணரை பார்த்து அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு முடி வளரும். அது இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் சில ஆட்ஸ்லாம் பார்த்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது, கமர்ஷியலாக இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து இன்னும் அலர்ஜி ஆகலாம், இல்லை குணமாகாமல் கூட போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம மகாலட்சுமி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது டெர்மட்டாலஜிலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மோல் ரிமூவல், அதாவது மச்சம் வந்து நம்ம அகற்றுதல், அப்புறம் வந்து ஸ்கின் டேக் ரிமூவல், மரு, அந்த மாதிரிக்கான எல்லா லேசர் ஃபெசிலிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொழுப்பு கட்டிகள் நிறைய பேருக்கு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வலி இருக்கும், இல்லை வந்து வெளிப்புறத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு காஸ்மெட்டிக்கலாக வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அந்த கொழுப்பு கட்டிகளையும் நம்ம எடுக்கலாம். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கீலாய்ட் ட்ரீட்மெண்ட், தழும்புகள் அகற்றுதல், அப்புறம் GFC ட்ரீட்மெண்ட், அதாவது க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ட்ரெண்டிங்காக இருக்கிற GFC ட்ரீட்மெண்ட்டும் நம்ம மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஒரு டெர்மட்டாலஜிஸ்டாக ஒரு தோல் நோய் நிபுணர் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்களாக ட்ரீட் பண்ணுறதுனால என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நோய் இருந்துச்சு. ஆனால் அந்த பேஷண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அதை ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அவங்களாவே வீட்டில் பேஷண்ட்டை வந்து வச்சுட்டு அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப சீரியஸாக வந்தாங்க. ஸோ அந்த பேஷண்ட் வந்து நம்ம அட்மிட் பண்ணி அவங்களுக்கு அம்மைக்கான தேவையான ட்ரீட்மெண்ட், அப்புறம் வந்து ஐவி இன்ஜெக்ஷன்ஸ், அந்த மாதிரி மருந்துகளை போட்டு நம்ம குணப்படுத்தணும். ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களா செல்ஃப் மெடிகேட் பண்ணாதீங்க. பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க வந்து சொல்கிறத நீங்களாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான நீங்கள் தோல் நோய் நிபுணரை கரெக்டாக பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தவறுதலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் நம்பி அந்த ரீல்ஸ்லாம் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. பட் எல்லாத்தையும் வந்து ஃபேஸில் தான் ட்ரை பண்ணுறீங்க. ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா. அங்கே வந்து நமக்கு காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறப்ப அது நிறைய பேருக்கு வந்து இரிட்டேட் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி அப்படியே தான் போடுவீங்க பிளைண்டாக. அது உள்ளே வந்து நீங்கள் அந்த காம்போசிஷன், கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அது எதுவுமே பார்க்காம பிளைண்டாக ஒரு ரீல்ஸில் வர வீடியோ வித்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் ஜஸ்ட் இன் 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டான மாதிரி போடுவாங்க. பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் வீடியோ தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வராது. ஏன்னா எந்த ஒரு பிக்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக தான் குறையும். இட் வில் டேக் டைம். பட் ஆடில் வந்து வித்தின் 2 வீக்ஸ் வித்தின் 3 வீக்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஒரு சந்தோஷத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்களே வாங்கி போடுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அலர்ஜி, அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து முகப்பொரு வந்து அதிகப்படுத்தி விட்டுரும், முகம் வந்து ரொம்ப சிகப்பாக மாறிடும். அந்த மாதிரி கூட நாங்கள் நிறையா பார்க்குறோம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஷைன் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது ஃபேர்னஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா போடுறப்ப கொஞ்சம் தோல் வந்து உங்களுக்கு வெள்ளையாகிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லாகவே கருப்பாயிடும். அந்த மாதிரி நாங்கள் நிறையா பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். அது பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபேர்னஸ் ஆகணும், வெள்ளையாகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போடுறீங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு கெடுதல் தான் ஏற்படுத்தும். ஸோ அன்லஸ் நீங்கள் ஒரு ஸ்கின் டாக்டரை பார்த்து அவங்க சஜஸ்ட் பண்ணுற க்ரீம் தவிர நீங்களாக வாங்கி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். எஸ்பெஷலி ஓவர் த ஃபேஸில் போடுற ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸை பார்த்து தான் போடணும், நீங்களாக போடக்கூடாது. பிகாஸ் அவர் கேர் இஸ் யுவர் ஹெல்த். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை நீங்களாவே வாங்கி செல்ஃப் யூஸ் பண்ணாதீங்க.